ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி மேலே போட்ட பழியை பார்த்தீங்கன்னா தான் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு மனமே வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்முடைய விஜய்கிட்ட வந்து நான் தான் இந்த விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லி மன்னிப்பும் வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய விஜய் வந்து மல்லியை வந்து திட்டினத்தை பார்த்து நம்முடைய வெண்பா வந்து வருத்தப்பட்டு தான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்தாங்க. அதுக்காக நம்ம விஜயம் பார்த்தீங்கன்னா தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை வந்து பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வெண்பாக்குட்டியை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து வராங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 தரதலையில் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வெண்பாவை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலன்னா முடியல, இந்த மல்லி வந்து தட்டி தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காளே, எதுக்கு இந்த மல்லி மேலே போட்ட பழியை வந்து வெண்பா வந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1008 குழப்பங்கள் அவங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கு. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆண்டவனை வந்து தரிசிச்சுட்டு வந்தால் ஏதாவது வந்து நல்லது நடக்குமோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கோயிலுக்கு போகிறாங்க. வேண்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து பூஜையெல்லாம் வந்து முடிஞ்சு அங்கேருந்து பிரசாதம்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ரெண்டுங்களும் வந்து உக்கிரமாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குங்க. இதை வந்து அவங்க சொத்தோ சாப்பாட்டை வந்து பிடுங்கி சாப்பிட்ட மாதிரி பிரசாதத்தை கொடுத்தா அதை வந்து வாங்காத, நீ யாரடி எனக்கு வந்து பிரசாதம் தரத்துக்கு அறிவுறுத்த சொல்கிறதுக்கு, நான் உன்னை வந்து கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை தட்டி விட்டுடுறாங்க. ரொம்ப ஆணவமாக வந்து திமிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்முடைய மல்லி ரியாக்ஷன் எதுவுமே வந்து பண்ணாத, எல்லாம் வந்து ஆண்டவம் இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து தேடுறாங்க. தேடி பார்க்குறப்ப மல்லி வந்து கிச்சனில் டைனிங் டேபிள்னால் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு மல்லிமா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா உன்னோட வெண்பா நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்முடைய மல்லி கேட்குறாங்க, எதுக்கு வெண்பா நீ வந்து தேவையில்லாத வந்து நீ வந்து பழியை வந்து ஏற்றுக்கிட்ட, அது வந்து நீயும் செய்யலை நானும் செய்யலைன்னு நல்லாவே வந்து தெரியும், அது செஞ்சது வந்து அவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா கிட்ட வந்து நம்ம மல்லி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரியும் மல்லியம்மா, ஆனால் வந்து உங்களை வந்து டாடா வந்து தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, அது வந்து எனக்கு வந்து மனசு கேட்கல, அதனால தான் வந்து இந்த தப்பை நான் செஞ்சேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராஜ்யத்தையும் இந்த ரஞ்சிதா வந்து உங்களை ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சரியான முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக அன்னபூர்ணி பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, மல்லியம்மா வந்து நீ தான் பார்த்துக்கணும், மல்லியம்மா உன்னை பார்த்துக்கிற மாதிரி நீ மல்லியை வந்து பார்த்துக்கணும், ஏன்னா வந்து உன்னுடைய அத்தையும் அந்த ராஜேஸ்வரி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் வந்து என்னுடைய அம்மாவை வந்து நான் வந்து பாதுகாக்கத்தில் ஒரு தப்பு இல்லை மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்பை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தரை வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து இதில் பார்த்தா தெளிவாக வந்து புரியுதுங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 கொம்பேரி மூக்கணும் பார்த்தீங்கன்னா பணம் வருதா சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவை வந்து பாசமாக நடந்ததை பார்த்துட்டு அப்படியே வந்து மூக்கு வேர்த்துக்கிட்டு இருக்குதாங்க சொல்ல முடியும். வரப்போ எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.